நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சர்வதேச பாம்புகள் தினம். பாம்பா அப்படின்ன உடனே எல்லாருமே பயப்படுவோம். நான் உட்பட அந்த ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் பாம்புகள் நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் நம்மளுடைய பயோடைவர்சிட்டிக்கும் எவ்வளோ பெரிய பேருதவியாக இருக்குது அப்படிங்கிறதையும் அது குறித்த விழிப்புணர்வு எவ்வளோ தேவை இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பல்வேறு விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டியதாகவே இருக்குது. இது பற்றி தான் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக தான் ஊர்வன ஆர்வலர் ஊர்வன பாதுகாவலர் திரு ஷேக் ஹுசேன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். இன்றைக்கி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பாம்புகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ பாம்புகள் அப்படின்னு சொன்னா நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எல்லாருக்குமே பயம் அப்படிங்கிற உணர்வு தான் முதல்ல வந்து நிற்கும் மைண்டில். ஆனால் அதையும் தாண்டி இந்த பயோடைவர்சிட்டிக்கும் இந்த எக்கோசிஸ்டம்க்கும் எவ்வளோ பெரிய உதவியாக இந்த பாம்புகள் இருக்குது சார்? பாம்புகளை பார்த்தாலே பொதுவாகவே எல்லாத்துக்குமே ஒரு பயன்றது வந்து இருக்க தான் செய்யும். பழமொழியே இருக்குது, பாம்பை கண்டால் படையும் நடுங்கும்னு சொல்லி பழமொழியே இருக்குது. எனக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அதை பற்றி நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் தெரிய அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் அது மேலே அந்த பயமே ஃபஸ்ட்டு போனது. ஏன்னா இந்த சொசைட்டிக்கு வந்து உணவு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பாம்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய உணவை பாதுகாக்கிறது அந்த பாம்புகள் தான். விவசாயிகளின் நண்பன், உழவனின் நண்பன் நம்ம சொல்லலாம். பாம்பு வந்துட்டு எலி பெருக்கத்தை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது பாம்புகள் தான். ஸோ பாம்பு இனம் அழிஞ்சிச்சின்னா நம்மளுக்கு உணவு இல்லாமல் கூட போயிடும். ஏன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு பாம்பு எடுத்துக்கிட்டோம்னா 2000 எலிகளை சாப்பிட்டுட்டு. ஒரு பாம்பை அடித்து நம்ம கொன்னோம்னா இப்போது 2000 எலி எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால் நிறைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. நம்மளுக்கு அரிசி இல்லாமல் போயிடும். அரிசி இல்லாமல் போச்சுன்னா நம்ம உணவு சாப்பிட முடியாது. மனித இனமே அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சொசைட்டிக்கு, இந்த என்விரான்மெண்டலுக்கு, இந்த சுற்றுச்சூழலுக்கு கண்டிப்பாக வந்து பாம்பு இனம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த பாம்பை பற்றின புரிதல் இப்போ இருக்கிற இந்த இளம் தலைமுறையினருக்காகட்டும் இல்லை வளர்ந்திருக்கக்கூடிய தலைமுறையினராகவும் எந்த அளவுக்கு இருக்குது சார்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாம்பை பற்றி நிறைய தவறான வதந்திகளை தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். பாம்பு பால் குடிக்கும், பாம்பு மகுடிக்கு மயங்கும், பாம்பு பழி வாங்கும், அப்புறம் இந்த மாணிக்க கல்லை கக்கும். முக்கியம் என்னென்னா இந்த சாரப்பாம்பும் நல்ல பாம்பும் இணைய சேரும்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. நல்ல பாம்புக்கு நஞ்சு இருக்குது, சாரப்பாம்புக்கு நஞ்சு கிடையாது. நல்ல பாம்பு சாரப்பாம்பை கடிச்சா இறந்து போயிடும். நல்ல பாம்புலேயே ஆண் பாம்பு இருக்குது, பெண் பாம்பு இருக்குது. அதே மாதிரி சாரப்பாம்புலேயே ஆண் பாம்பு இருக்குது, பெண் பாம்பு இருக்குது. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நல்ல பாம்பு இருந்தால் சாரப்பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அது வந்து முற்றிலும் வந்து ஒரு தவறான ஒரு வதந்தி தான். தயவு செஞ்சு பாம்பை பற்றி தவறான வதந்தியே வந்து யாரும் நம்ப வேணாம். இதுதான் நான் மக்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன். ஸோ வதந்திகள் அப்படி இப்போ சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரியான பாம்புகள் பற்றின இந்த தவறான புரிதல்கள் இல்லைன்னா வந்து ஒரு மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்பிக்கைகளை வந்து போக்க வைக்கணும், இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? முக்கியமாக பாம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக இறங்கி இந்த பாம்புகள் தினத்தில் நிறைய விழிப்புணர்வு, பள்ளி மாணவர்களை வச்சு விழிப்புணர்வு, அப்புறம் நிறையா பேட்டிகள், அப்புறம் வந்து விளையாட்டு போட்டிகள், அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த பாம்பை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணும். அதுக்காக நாங்கள் பாடுபடுறோம். உங்களை மாதிரி ஆட்களையும் பாடுபட சொல்கிறோம். முக்கியமாக என்ன இந்த நாடகம் அந்த மாதிரி பார்த்துட்டு தான், சீரியல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பாம்பை பற்றி நிறையா வந்து நம்பிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு பாம்பை வந்து அதை பற்றின தவறான வந்து யாரும் நம்ப வேண்டாம். பாம்பு கடி அதே மாதிரி பாம்பு கடி வந்து ஒரு விபத்துன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, விதின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ஒரு விதி இல்லை, அது ஒரு விபத்து தான். இப்போ நான் ஆக்சிடெண்ட்டாக நான் நடந்து போயிட்டுருக்கேன்னா ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்குது, எனக்கு தெரியாமல் நான் அதை மிதிக்கும் போது அது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக, அதை பாதுகாத்துக்கிறதுக்காக என்னை வந்து கடிக்குது. ஸோ அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு தானே. ஸோ நம்ம பாம்பு கடி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் எடுத்துக்கணுமே தவிர அது வந்து ஒரு விதியாக வந்து நினைக்கவே கூடாது என்றைக்குமே. ஸோ நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக பாம்புகளோட பழகுறீங்க, சரி பாம்புகளை வந்து எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இப்போ சாதாரண மனிதனாக இப்போ எனக்கே வந்து ஒரு பாம்பை பார்த்தா பயம்தான் வரும். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் என்ன பண்ணணும்? சரி, ஒரு வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு இப்போ ஒரு பாம்பு வருதுன்னா அது வந்து உங்களை தேடி இன்றைக்கி இவங்க வீட்டுக்கு போகணும், நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு இதில் வரதில்லை. நம்ம ஃபுட் மெட்டீரியல்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மீதிகளை வந்து நம்ம வீட்டை சுற்றி போட்டு வைக்கிறோம். அதை சாப்பிட்றதுக்காக அங்கே எலி, அணில், சின்ன சின்ன பறவைகள் வருது. அதை சாப்பிட்றதுக்காக அங்கே பாம்பு வருது. அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சோ அது சாப்பிட்டுட்டு இருக்க டைமோ யாராவது அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது மறைஞ்சிருக்கிறதுக்காக, அது பாதுகாக்கிறதுக்காக நம்ம வீட்டை நோக்கி வரும். ஸோ இங்கே போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் அது வரும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து பாம்பு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதுவும் நிறைய பேர் இங்கே என்னென்னா ரெஸ்கியூ கால் எனக்கு கால் பண்ணுவாங்க, இல்லாட்டா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஃபயர் ரெஸ்கியூக்கோ வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லாட்டா அடிச்சிருப்பாங்க. அந்த பாம்பை அடித்து எங்கேயாவது ஒரு இதில் போய் மறைஞ்சிருக்கும் போது தான் திரும்ப அவங்களால வந்து அதை ஃபுல்லாக அடித்து கொல்ல முடியல அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு இன்ஃபார்மே பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரெஸ்கியூ போய் பார்க்கும்போது அந்த பாம்பு பார்த்தோம்னா கண்டிப்பாக அடிபட்டிருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு யாரும் பாம்பு அடிக்க வேண்டாம்.
நீங்கள் அப்படி வந்தவங்க நியர்பை இருக்கக்கூடிய வனத்துறை தீயணைப்பு மீட்பு பணிகளுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கனாலே ப்ராப்பராக வந்து அதை ரெஸ்க்யூ பண்ணிவிடுவாங்க. இல்லாட்ட அந்த தன்னார்வலர்கள் இருப்பாங்க, அரசோடு சேர்ந்து வனத்துறையோடு சேர்ந்து ரெஸ்க்யூ பண்ண தன்னார்வலர்கள் இருப்பாங்க, அவங்களோட வந்து சேர்ந்து பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு பாம்பை வந்து எந்த ஒரு தனிநபரோ அதை அடிக்கவோ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணவோ அதை பிடிக்கவோ வந்து கூடாது. வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 படி அது வந்து வனக்குற்றம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சாரப்பாம்பு நம்ம சொல்கிறோம். சாரப்பாம்பு வந்து இப்போ ஒவ்வொரு ஷெட்யூல்லே ஒவ்வொரு அனிமல் பிரிச்சிருப்பாங்க. சாரப்பாம்பு வந்து ஷெட்யூல் 1 வரக்கூடிய அனிமல். அது வந்து இப்போ சாரப்பாம்பு அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 years ஜெயிலோ இல்லாட்ட ஃபைனோ இல்லாட்ட 2 சேர்ந்தே கூட நம்மளுக்கு வந்து தண்டனை கிடைக்கலாம். ஸோ வந்து பாம்பு வந்து யாரும் தயவு செஞ்சு அதை வந்து அடிக்க வேணாம். இந்த உலகம் வந்து எல்லா உயிர்களுக்கும் வாழ உரிமை இருக்கிறது, எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. ஸோ பாம்புகளை நம்ம வந்து பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட தனிப்பட்ட ஒரு கடமையாகும். நீங்கள் வனத்துறை பற்றியும் அதே போல் தீயணைப்புத்துறை பற்றியும் சொன்னீங்க. அவர்களுக்கும் கூட நீங்கள் பயிற்சியெல்லாம் வழங்கிட்டு வரீங்க. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட எத்தனை வகை பாம்புகள் இருக்கிறது, தமிழ்நாட்டில் குறிப்பாக எத்தனை வகை பாம்புகள் இருக்குது, அதை மீட்கிறதுக்கு ரெஸ்க்யூ பண்ணி வனத்துறையில் விடுறதுக்கெலாம் நீங்கள் எப்படி அந்த பயிற்சிகளை மேற்கொள்கிறீங்க? இந்தியா இப்போ உலக லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2800 ஸ்பீசிஸ்க்கு மேலே வந்து பாம்பு இருக்குது. அது இந்தியாவில் வந்து ஒரு 280க்கு மேலே பாம்பினங்கள் இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிறைய பாம்பினங்களும் இருக்குது. அந்த 280ல் 70 வகையான பாம்புகள் தான் நஞ்சு பாம்புகள். அதில் நம்ம பகுதிகளில் மனித குடியிருப்பு பகுதியில் வாழக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், இந்த 4 பெரும் நஞ்சுள்ள பாம்புகள் தான் நம்ம பகுதிகளில் மனித குடியிருப்புகளில் அதிகமாக வாழக்கூடியது. அதிகமாக நம்ம பாம்பு கடியில் வந்து வருதுன்னா மனிதர்களுக்கு இந்த 4 நஞ்சு பாம்புகள்னால தான் வந்து அது. இந்த 4 நஞ்சு பாம்புகளையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண அதாவது அடையாளம் காண தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து பாம்பு கடியிலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய ஸ்கூலு காலேஜஸ்லேயும் நிறைய அவேர்னஸ்ஸு வருஷம் ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம். பாம்பு கடியை வந்து பாம்பு கடியில் தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் அதை எப்படி ரெஸ்க்யூ பண்ணணும், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த பயிற்சியும் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். பாம்பு கடி இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பயனளிக்க போகுது? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் ஒரு பேரணி மாதிரியும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது? இல்லை, முன்னாடி வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம படிக்கிற காலத்தில் 90ஸ்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் கிடையாது. இப்போ வந்து ஈஸிலி அவங்க எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணி எல்லாமே பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம என்ன இது பண்ணுறோம் வைக்கிறோம். இப்போது ஸ்கூலில் போயிட்டு ஒரு டிஸ்பிளேயில் ஒரு பவர் பாயிண்டில் ஒரு ஸ்பீசிஸை போட்டு காமிச்சா இது நல்ல பாம்பு, இது கட்டு விரியன், கண்ணாடி விரியன் ஈஸிலி அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ நிறைய மூவிஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க சோசியல் மீடியாலே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக கூட உத்தரப்பிரதேசத்தில் கூட அந்த கங்கை ரிவரில் கூட ஒரு பையன் பாம்பு கடிச்சது கூட அந்த ஆற்றுல போட்டு வச்சுருந்தாங்க அந்த மூட நம்பிக்கையினால். ஸோ அது என்ன பாம்பு, நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சர்ச் பண்ணி பார்த்துறாங்க கூகுளில், இது நல்ல பாம்பு, இது கட்டு விரியன், இது கண்ணாடி. ஸோ ஈஸிலி அவங்களுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா தெரியுது. இந்தியாவில் வருஷத்துக்கு 50,000க்கு மேலே வந்து பாம்பு கடினால் இறந்துட்டுருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3,000க்கு மேலே கூட இருக்கலாம், இல்லாட்டா பல ஆயிரம் கூட சொல்லலாம். நம்ம அக்யூரேட்டாக நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணணும், பாம்பு கடி மரணம்லாம் தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட என்னோடய டீமு ஊர்வன அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து ரெப்டைல் கன்சர்வேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இன்றைக்கி அதுக்கான போஸ்ட் ஒன்று, அந்த போஸ்ட் ஸ்னேக் பைட்டு சம்மந்தமாக ஒரு போஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதோட அப்ஜெக்டிவ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மிக விரைவில் வந்து போஸ்ட் வரும். அந்த போஸ்ட்ரு எல்லா மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு என்னென்னா முக்கியமாக ஒரு கிராமத்தை வந்து நாங்கள் பாம்பு கடி இல்லா ஒரு கிராமமாக வந்து மாற்றணும். ஃபஸ்ட்டு எங்களோட எய்ம் வந்து அதுதான். அதுக்கப்புறம் நாங்கள் 1 by 1 வந்து நாங்கள் போயிடலான்ற ஒரு பிளானில் இருக்கிறோம். ஸோ நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக பாம்பு அதை வந்து மீட்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறீங்க? வனத்தில் கொண்டு போய் விடுற அந்த பணி தான். எத்தனை பாம்புகள் இது வரைக்கும் பிடிச்சிருக்கிறீங்க? குறிப்பாக எந்த மாதிரியான பாம்புகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து வருது? அதை தடுக்கிறதுக்கு மக்கள் என்ன செய்யணும்? இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக இது பண்ணிகிட்ருக்கேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு என்ஜிஓவில் ஜாயின் பண்ணி வைல்ட் லைஃப் நேச்சர் கன்சர்வேஷன் ட்ரஸ்ட்டுன்னு ஊட்டியில் சாதிக்கலின்னு அவரோட இதில் தான் நான் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து காலேஜ் படிக்கிற டைமில் ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணேன், அனிமல் கன்சர்வேஷன் ட்ரஸ்ட் தமிழ்நாடுன்னு சொல்லி. இப்போ ரெண்டும் சேர்ந்து தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாம்பு கடி சம்மந்தமான விழிப்புணர்வு, ரெஸ்க்யூ, ட்ரைனிங் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். நான் இதுவரை 2000க்கு மேலே ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன் நான் ஒரு 10 இயர்ஸில்.
எஸ்பெஷலி கிங் கோப்ரா கூட நான் ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன். பாம்பினங்களே அரிதாக காணப்படக்கூடிய, அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகமாக வசிக்கக்கூடிய, அதாவது இப்போ பாம்பு இனத்திலே கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு புரியக்கூடிய இனம்னா ராஜநகம் தான். அதோட இறையை பார்த்திங்கன்னா பிற பாம்புகள், அதாவது சார பாம்பு, உடும்பு, அந்த மாதிரி இதை தான் வந்து அது சாப்பிடும். முக்கியமாக அதுக்கு உணவாக எடுத்துக்கும். அதோட நஞ்சு பார்த்தோம்னா ஒரு யானையை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் கொல்றது கூட அந்த இது இருக்கும், அதோட நஞ்சோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறையா நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நான் ஒரு 2000 மேலே ரெஸ்கியூ பண்ணிட்டேன். நம்ம வீட்டுக்கு முக்கியமாக பாம்பு வர்றதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கல. நம்ம வீட்டில் ஏதாவது ஃபுட் மெட்டீரியல் போட்டு வைக்கிறோன்னு வைங்களா, அதை சாப்பிட்றதுக்கு அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் எலி எல்லாமே வரும். அதை சாப்பிட்றதுக்கு பாம்பு வரும். அப்படி பாம்பு சாப்பிட்டு ஓகே நம்மளுக்கு தேவையான ஃபீட் இங்கே கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நம்ம இடத்துல செட்டில் ஆகிடும். அப்புறம் அந்த ஃபீட் எல்லாம் காலியாக போனது மாதிரி ஆட்டோமேட்டிக் அதுவே இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிடும். ஸோ இப்படியே தான் அது மைக்ரேட் ஆகி போயிட்டே தான் இருக்கும். அது எங்கே ஃபீட் கிடைக்கும் அங்கே அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி பாம்புகளை வந்து பாதுகாப்பது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு சர்வதேச பாம்புகள் தினம் அப்படிங்கிறதுனால பாம்புகள் பற்றின நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி திரு ஷேக் ஹுசேன். தேங்க்யூ. விவசாயிகளுக்கு உற்ற தோழனாய் விளங்கக்கூடிய பாம்புகளை நிச்சயமாக யாருமே துன்புறுத்தாதீங்க. அப்படியே நீங்கள் பாம்பை பார்த்தீங்கன்னா வனத்துறையினருக்கோ தீயணைப்பு துறையினருக்கோ தகவலை தெரிவிங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சர்வதேச பாம்புகள் தினத்தினன்று வன உயிரின ஆர்வலர்கள், ஊர்வன ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் செய்தியாளர் லாவண்யா ஸ்ரீராம்.